Hi, hello everyone. So நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Cல இருக்க strtok ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு குறிப்பிட்ட டெலிமிட்டரை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன் Cல இருக்கிறதுலே. ஸோ அது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த strtok ஃபங்க்ஷன் வந்து எந்த ஹெடர் ஃபைல்ல இருக்குன்னா string அப்படிங்கிற ஹெடர் ஃபைல்ல தான் இருக்கு. #include. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்ட்ரிங்கிற ஹெடர் ஃபைல்ல இருக்கு. ஸோ இது வந்து இந்த strtokங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு பேராமீட்டரை அக்செப்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பேராமீட்டர்னா அந்த ஸ்ட்ரிங் நம்ம எந்த ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ண போறோமோ அது, அதுக்கப்புறம் எந்த டெலிமிட்டர்ல நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோங்கிறத அக்செப்ட் பண்ணோம். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னா ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்கணும். இந்த டெலிமிட்டர் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும், கேரக்டரா கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா strtok ஃபங்க்ஷன் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். strtok ஃபங்க்ஷன் வந்து அந்த ஸ்ப்ளிட் பண்ண ஸ்ட்ரிங்கோட பாயிண்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த வேர்டோட பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறது ஒரு பாயிண்டர்ல தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்மகிட்ட நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ str1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு str1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஓகே, இதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இதை என்ன பண்ண போறோம்னா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்றத ஏதாவது ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு டோக்கன் அப்படிங்கிற ஒரு பாயிண்டர் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், கேரக்டர் பாயிண்டர். இது வந்து என்ன பண்ண போறோம், str1 ஸ்ப்ளிட் பண்ணி வரதை இதை ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இப்போ strtok அப்படிங்கிற நம்ம ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன, ஸ்ட்ரிங் நம்ம str1. ரெண்டாவது பேராமீட்டர் என்னன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. நம்ம இப்போ ஸ்பேஸ் இருக்கிற இடத்துலலாம் ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஸோ ஸ்பேஸ்ங்கிறத கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த லைன் என்ன ஆகும்னா இந்த strtok ஃபங்க்ஷன் str1 ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸ்ப்ளிட் பண்ணி வர வேர்டை ரிட்டர்ன் ஒரு பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த பாயிண்டர் டோக்கன்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இப்போ ஒரு வார்த்தையை ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த வார்த்தையை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்றது அப்படின்னா இதை வந்து while loop யூஸ் பண்ணி do while loop யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை while loop யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ do while loop யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ டூக்குள்ள என்ன பண்ண போறோம்னா இதை டோக்கனை இப்போதைக்கு நம்ம இந்த டோக்கன் ஒன்றும் பண்ண போறோம், பிரிண்ட் மட்டும் தான் பண்ண போறோம். ஸோ இந்த டோக்கனை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் நம்ம இந்த டோக்கனை பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த டோக்கன் வரணும். அதாவது இப்போ ஹாய்ங்கிறது இதுல டோக்கன் ஆயிருக்கும். சரி, அடுத்த ஹலோங்கிற டோக்கன் வேணும்னா நம்ம மறுபடியும் இதை strtok பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்றோம்னா whileக்குள்ள நம்ம டோக்கன் பண்ணுவோம். ஸோ while token equal to, ஸோ மறுபடியும் strtok நம்ம கால் பண்றோம். ஸோ இதுல வந்து இப்போ பண்ணா வேற பேராமீட்டர், அதாவது இப்போ என்ன பண்ணணும்னா இது டோக்கன் பண்ண முடியாத நல்ல ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு இதில் சொல்லணும். ஸோ அப்பதான் நமக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரிங் டோக்கன் ஆகி முடிச்சிருச்சா, எல்லாமே டோக்கன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு இதுல அப்பதான் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து நல் அப்படிங்கறத கொடுக்குறோம். எதை பேஸ் பண்ணிதுன்னா இது எனக்கு ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, எனக்கு நல்ல ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகே, ஸோ இந்த while loop எப்போ பிரேக் ஆகணும்னா எனக்கு இது எப்போ நல்ல ரிட்டர்ன் பண்ணுதோ ஸோ அந்த டைத்துல எனக்கு இந்த while loop பிரேக் ஆயிடணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, ஸோ நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்க தண்டியும் எனக்கு என்னன்னா இந்த லூப்பை ரன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா இந்த str1 ஸ்ப்ளிட் ஆகி இந்த டோக்கன்ங்கிறத ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாய்ங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்த வேர்டு வந்து இதை மறுபடியும் இந்த while இருக்க strtokல வந்து ஸ்ப்ளிட் ஆகி டோக்கன்ல ஸ்டோர் ஆகும். மறுபடியும் இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். கடைசி நம்ம ஸ்ட்ரிங்கே இல்லாத போது இந்த லூப் வந்து என்ன ஆயிரும்னா பிரேக் ஆயிரும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, நான் இந்த இடத்துல ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்ப்ளிட் ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஹாய்ங்கிறது ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு, ஹாய் ஹலோ எவ்ரிஒன் எப்படி. ஸோ இப்படிங்கிறது நமக்கு என்னன்னா ஸ்ப்ளிட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை இப்படிதான் strtok யூஸ் பண்றோம். நீங்க இந்த ஸ்ப்ளிட் பண்ண வேர்டை நீங்க ஏதாவது ஒரு அரேல கூட ஸ்டோர் பண்ணி ரெண்டாவது ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம வெறும் ஒரு கேரக்டரை வச்சு மட்டும் இல்லை, நம்ம மல்டிபிள் டெலிமிட்டர் கொடுத்து கூட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணு, அப்புறம் ஹேஷ்டேக் சிம்பிள் எங்க இருந்தாலும் ஸ்ப்ளிட் பண்ணு, ஆம்பர்சன் அப்புறம் அட் சிம்பிள் எங்க இருந்தாலுமே இதை பேஸ் பண்ணி எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணு அப்படின்னாலும் இது என்ன ஆகும்னா ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுல ஏதாவது ஒரு இது மேட்ச் ஆனா கூட அது கூட என்னன்னா ஸ்ப்ளிட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஹேஷ்டேக் சிம்பிள் கொடுக்க போறேன். ஓகே, இந்த இடத்துல நான் அட் சிம்பிள் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலுமே இது வந்து என்ன ஆகும்னா கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ரன் பண்ணி வாங்க எனக்கு என்ன ஆகுதுன்னா அவனுக்கு கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக் சிம்பிள் இருக்கிற இடத்துல கரெக்டாக ஹேஷ்டேக் அட்டு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே எனக்கு ஆக்சுவலாக ஸ்ப்ளிட் ஆகி போயிடுச்சு. ஸோ இதுதான் strtok ஃபங்க்ஷனோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல். ஓகே, வெல் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம்ஸும் இருக்குது. என்னன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கணும். இதில் டெலிமீட்டர் வந்து நீங்கள் கேரக்டராக கொடுக்கக்கூடாது. கேரக்டராக கொடுத்தனா உங்களுக்கு எரர் வரும். அப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் டெலிமீட்டர் வந்து கேரக்டர் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரிங்கை மாற்றணும். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ டெலி அப்படிங்கிற ஒரு இதை கிரியேட் பண்ணிவிடுங்க. 2 ஸ்பேஸ் அளவுக்கு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டெலியோட ஃபர்ஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க சிஹெச் வச்சுட்டு ஓகே டெலியோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸில் என்ன பண்ணிக்கலாம் சிஹெச் கொடுத்துட்டு 2வது இண்டெக்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் நல் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் டோக்கன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெலிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல டெலிங்கிறத கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. நம்ம இதில் வெறும் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் ஒரே இடத்துல இருக்கிறனால தான் இந்த இடத்துல மட்டும் தான் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து strtok யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம வந்து இதில் இன்னொரு ட்ராபேக் ஒன்று இருக்குது. என்னன்னா நம்ம ஒரே நேரத்தில் நம்ம 2 strtok ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது. ஒரு டோக்கன் வந்து கம்ப்ளீட்டாக டோக்கன் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த டோக்கன் ஃபங்க்ஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். நீங்கள் டோக்கன் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண முடியல மட்டும் தான் str1ங்கிறத கொடுக்குறீங்க. 2வது டைம் டோக்கன் எடுக்க முடியல நம்ம str1ங்கிறத எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஸோ என்ன ஆகுனா பேசிக்காக ஃபர்ஸ்ட் எந்த ஸ்ட்ரிங் பாஸ் ஆச்சோ அதுலேயே தான் என்னென்னா டோக்கன் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த வாட்டியும் கிளாஸில் எந்த ஸ்ட்ரிங் பாஸ் ஆச்சோ இப்போ 2 டோக்கன் ஒரே நேரத்தில் நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும்னா இது வந்து அவுட்புட் வந்து வேற மாதிரி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 2 அரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு ஸ்ட்ரிங்கும் 2வதுல ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் 2 ஒரே நேரத்தில் டோக்கன் பண்ணுறேன். டோக்கன் 1 அப்படிங்கிறதுல அரே 1 டோக்கன் பண்ணுறேன். டோக்கன் 2ங்கிறத அரே 2 டோக்கன் பண்ணுறேன். இப்போ நான் டோக்கன் 1 தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறேன் பிரிண்ட் பண்ண போகிறேன். டோக்கன் 1ல ஃபர்ஸ்ட் என்ன அரே 1 தான் டோக்கன் பண்ணியிருக்கேன். ஸோ டோக்கன் 1 தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு என்ன வரணும்னா எனக்கு டோக்கன் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் தான் என்ன ஆகணும் எனக்கு ஸ்ப்ளிட் ஆகி பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ பட் என்ன ஆகும்னா இதில் வந்து நான் அப்படி அவுட்புட் வராது. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா ஹாய்ங்கிறது மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்லேருந்து வருது. அடுத்தது வந்து அடுத்த வேர்டு வந்து 2வது ஸ்ட்ரிங்லேருந்து வருது எனக்கு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக டிக்ளேர் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ப்ளிட் ஆகும்போது கரெக்டாக இதில் பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் அடுத்த டைம் டோக்கன் எடுக்க லாஸ்ட்டாக எந்த வேரியபிள் நம்ம டோக்கன் பண்ணியிருக்கோம்னா அரே 2லேருந்து டோக்கன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் எப்போதுமே இதை எப்போதுமே நினச்ச மைண்டில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டோக்கன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த டோக்கன்ஸை எடுக்கணும். 2 ஒரே நேரத்தில் டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.